பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு இன்றி நற்செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்மளை பெற்றவங்க நம்மளை வெறுக்கிறாங்களா, நம்மளை கூட பிறந்தவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9:10 ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு யாபேசின் பேர் வைக்கிறார். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். இவனை பார்த்தா எந்த காரியமும் நடக்காது, இவனை பார்த்தாலே துக்கம்தான் வரும், கஷ்டம்தான் வரும் அப்படின்னு எல்லாரும் வெறுக்கிறாங்க, தாயை வெறுத்தாங்க. ஆனால் இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு யாபேஸ் என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். அவன் 4 விதமான ஜெப குறிப்பை தேவனிடத்தில் சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், தேவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறான். 2வது, என் எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்கிறான். 3வது, உங்கள் கரை என்னோடு இருக்கணும். 4வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு அன்பானவர்களே, அவன் செபித்ததை கர்த்தர் அவன் கொடுத்தார். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அவன், தூஷிக்கப்பட்ட அவனை கர்த்தர் அவன் கனமுள்ள ஒரு மனுஷனாக மாற்றினார். நீங்களும் ஒரு கனமுள்ள மனுஷனாக மாறணுனாக்கா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் ஒரு கனமுள்ள ஒரு மனுஷனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக கர்த்தர் மாற்றுவார். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.